தமிழக அரசியல் வேறு களமாக இருக்குது. தேசிய கட்சிகள் இங்கே வெற்றி பெறவே முடியல. பூத் கமிட்டி அமைக்கிறது, செயல்படுகிறது, சட்டமன்ற தொகுதி வாரி கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட கடைசியில் ஒரு 27 தொகுதிக்காக இன்றைக்கு விஜய் எப்படி போய் ரீச் ஆனாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் ரீச் ஆனார். இவர் ஒன்றும் படங்கள் நடிக்கலை, 100கணக்கான படங்கள்லாம் நடிக்கலை. இன்னைக்கு ஏறத்தால ஒரு 18 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த பி த லீடர், இந்த கூட்டணி தான் வேணும்னு சொன்னால் நான் தொண்டனா வெளியேறிக்கிறேன். அதுக்கு பிறகு நயினார் அவர்கள் வந்தாங்க. அவர் வேலையை பார்க்குறாரு. ஒரு கட்சியில் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதே நயினார் அவர்கள் சொன்னாங்க, தாவேக்கா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. அடுத்த நாள் 107 இடத்துல பாஜக ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதே போல அண்ணாமலை மாநில தலைவராக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் 3% 14% 15% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பாஜக தலைமை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல. அவங்க சதவீதத்தை பெருசா நினைக்கல, உழைப்ப அவங்க மதிக்கலையா? இல்ல, அப்படி இல்லை, ஆட்சியை பெருசா நினைச்சிருப்பாங்க. சரி, இந்த இயக்கத்தில் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டால் மட்டும் பத்தாது. ஓட்டு போட்ட பிறகு என்ன ஆகும்? அந்த ஓட்டு போடுற அரசியலால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, தவறாக இருந்தால் என்னென்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகனா பிடிக்காதுன்னு ஒரு அந்த ஆரம்பத்திலிருந்து பாஜக வெற்றியை இன்னும் நிலைநிறுத்தலைங்கிற ஒரு காரணத்தை வச்சே இதை சொல்லியே இங்கே அரசியல் பண்ணி ரீல் ஓட்டிட்டு இருக்கு. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய பாதை புதிய இயக்கம் அப்படின்னு தன்னுடைய புதிய அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்திருக்காரு. நீங்க அந்த கட்சி அதுலேயும் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு தேசிய கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருந்துட்டு இப்ப அண்ணாமலை அவர்களோட இயக்கத்துல இணையறதுக்கு என்ன காரணம் சார்? தேசிய கட்சியில் இருந்தோம், நல்லா செயல்பட்டோம். இருந்த வரைக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்போடு பணியாற்றினோம். நம்மளும் சாதாரணமாக இல்லை, முடிந்த வரைக்கும் அதிகமான நேரம் கொடுத்தோம். குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு கூட கட்சிக்காக பணியாற்றிருக்கிறோம். கட்சி என்ன சொல்லியிருக்கோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். என்ன சொல்லப்போனால் கொரோனா காலத்துக்கு முன்னாடி நான் இணைந்ததுனால இந்த கொரோனா காலத்தில் கமலாலயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் மட்டும்தான் அங்கே போவேன், டெய்லி போவேன். அங்கே திரு கேசவ விநாயகன் அவர்கள் அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து எந்தெந்த பகுதிக்கு என்ன மருத்துவ உதவி தேவைப்படுது, எங்கே ஆக்சிஜன் இந்த கான்சன்ட்ரேட் சிலிண்டர் தேவைப்படுது, அந்த கான்சன்ட்ரேட்டர் மாற்றக்கூடிய கருவி தேவைப்படுது, இங்கே இருந்தால் 4 பேருக்கு உதவி வரும். இப்படிலாம் நிறையா உணவில் இருந்து அந்த மாதிரி நிறையா உதவிகளை அங்கேருந்தே முழுமையாக பணியாற்றிருக்கிறேன். அப்போ கூட இப்போது அங்கே இருக்காங்க, காளிதாசன் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம சகோதரர். அவரும் என் கூட டெய்லி வந்துடுவார். கொரோனா காலத்தில் கூட டெய்லி நான் ஆஃபீஸ் போயிருக்கேன். கடைசி வரைக்கும் கடைசியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி நடத்திய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நானும் கூட கலந்துட்டு 3 மணி வரைக்கும் அங்கே இருந்திருக்கேன். அதனால் பணியாற்றியதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக அரசியல் வேறு களமாக இருக்குது. தேசிய கட்சிகள் இங்கே வெற்றி பெறவே முடியல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பிறகு இப்போது கூட்டணியில் 2 மினிஸ்டர் ஆனதையே பெரிய சாதனையாக செய்திகள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. 59 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லாத காங்கிரஸ் கட்சி என்று 2 பேர் கூட்டணி ஆட்சியில் அமைச்சராகி விட்டார்கள் சொல்லக்கூடிய பெருமை தான் இருக்குது. அதற்கு காரணம் இந்த பிராந்திய உணர்வு, தமிழ் மக்களுக்கான ஒரு தனிப்பாதை, இருமொழி கொள்கை, தனியான முன்னேற்றம், தனியான தொழில் கொள்கை, இப்படிலாம் மாற்றங்கள். நம்ம மக்கள் எப்போவுமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுலேயே பயணப்படக்கூடியவங்க. லாப நஷ்ட கணக்கெலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த உணர்வுகளோடு பார்க்கும்போது தேசிய கட்சிகள் திருப்பி இங்கே வேறொன்ற முடியல. யாருடனாவது ஒரு கூட்டணி வச்சா தான் தேர்தலையே சந்திக்கக்கூடிய சூழல் இங்கே இருக்குது. அதனால தான் அவ்வளோ கடுமையாக வேலை பார்த்தும் கூட 234 தொகுதியிலையும் பாஜக பணியாற்றுகிறது, பூத் கமிட்டி அமைக்கிறது, செயல்படுகிறது, சட்டமன்ற தொகுதி வாரி கூட்டங்கள் நடத்தப்படுகிறது, பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட கடைசியில் ஒரு 27 தொகுதிக்காக
கூட்டணியில் போய் போட்டியிட வேண்டிய நிலை தான் இருக்குது. இதற்கு காரணம் தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவரை பிஜேபி லீடராக ஒரு தலைவராக அவங்க எடுத்துக்கல மக்கள். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நபர் வந்தார், அதுதான் அண்ணாமலை. எனக்கு பின்னாடி தான் அவர் கட்சிக்கு வந்தார். கட்சிக்கு வந்தோன்னா அவருடைய அதிரடியான செயல்பாடுகள், ஒரு ஆற்றல், திறன், எல்லா தரப்பு மக்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல், கேள்வி கேட்கும் திறன், தவறுகளை தட்டி கேட்கிற திறன், இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட பார்த்தோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு இன்றைக்கு விஜய் எப்படி போய் ரீச் ஆனாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் ரீச் ஆனார். இவர் ஒன்றும் படங்கள் நடிக்கலை, நூற்றுக்கணக்கான படங்கள்லாம் நடிக்கலை. ஒரு சாதாரண மனிதராக, ஒரு சாமானியனாக, ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் எப்பவும் சொல்லுவார், நான் மாடு மேய்க்க போவேன், ஆடு மேய்க்க போவேன்னு அவருடைய விவசாய தொழிலை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர். குக்கிராமங்கள் வரைக்கும் இளைஞர்கள்ட்டையும் சகோதரிகள்கிட்டையும் குடும்பத்தில் இருக்க பெண்கள்கிட்டையும் போய் சேர்ந்திருக்காரு. அமெரிக்காவில் அவரை வரவேற்க ஒரு கூட்டம் இருக்குது. ஆஸ்திரேலியா போனால் அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு மனிதர் வந்து சேர்றாரு. பொது வாழ்க்கையில் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கேரளாவில் பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை வர சொல்லுங்கள், கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை வர சொல்லுங்கள், தெலுங்கானாவுக்கு அண்ணாமலை வர சொல்லுங்கள், டெல்லிக்கு வர சொல்லுங்கள், மகாராஷ்டிராவுக்கு அண்ணாமலை கண்டிப்பாக வரணும், இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் திடீர்னு என்ன மேஜிக்கா? இப்படி இல்லை மேஜிக்கா? அப்போ அவருடைய உழைப்புக்கு ஒரு பெரிய மரியாதை, மகத்துவம் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் தலைமை இருக்கும்போது மற்ற பிராந்திய கட்சிகளை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக அவர் இருக்க முடியும். அவருக்கு இனிமேல் ஒரு பில்டப் தேவையில்லை, இனிமேல் அவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. இனிமேல் அவர் ரொம்ப நல்லா பேசுவாருங்க, அவர் நல்லா பேட்டி கொடுப்பாருங்க, அவர் சிறந்த ஆற்றல் உள்ளவருங்க அப்படிங்கிறத நீ சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே எல்லா அறிமுகமும் அவரை பற்றிய திறமைகளும் தெளிவான அவருடைய நிலைப்பாடுகளும் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அப்படி ஒரு தலைவர் வரும்போது நம்ம அவர் பின்னாடி பயணிப்போம். ஏற்கனவே ஒரு நட்பு இருக்குது எங்களுக்கு. நட்புன்னா என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு இருக்குது. அவருடைய அருகில் இருந்து அவருடைய முடிவுகள் எடுக்கிற திறனா, ஆற்றல் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவர் தேவை. அந்த தலைவரை நம்ம பின்னாடி போவோம் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதில் ஒன்றும் தேசிய கட்சியாக இருந்தால் கூட நான் தமிழ்நாட்டில் தானே செயல்படுறேன். ஒரு தேசிய கட்சியா இருந்தாலும் நான் தமிழ் உணர்வுகளுக்காக தானே பேச முடியும். ஒரு மாநில கட்சியினுடைய முகமா இருந்தவர், நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா நிறைய விஷயங்களை பண்ணாங்க. மற்ற மாநில தேர்தலில் கூட அண்ணாமலை அவர்களோட முக்கியத்துவம், பிரச்சாரங்களுக்கு போனது எல்லாமே பெரிதும் பேசப்பட்டது. இப்படி சிறப்பா ஒரு செயல்பட்ட ஒரு தலைவர் தொடர்ந்து அந்த கட்சியில தொடர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் அங்க இன்னும் நிலவுதா? ஒரு 4-5 பேரோட கண்ட்ரோல்ல தான் தமிழக பாஜகவே இருக்கு, இது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்படுது. அண்ணாமலை அவர்கள் வெளியில வந்த போது கூட நான் தலைமை கிட்ட ரீசெண்டா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாகரிகமான முறையில தான் நான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கட்சிக்குள்ள என்ன சிக்கல்கள் இருக்கு சார்? தொடர்ந்து அடுத்தடுத்த நிர்வாகிகள் வெளியில வரதா இருக்கட்டும், நிறைய பேர் வரவங்க எல்லாம் அண்ணாமலை அவர்கள் கூடவே கட்சியில இப்ப சேர்றதா இருக்கட்டும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இது ஒண்ணு இதுல பெரிய புரிஞ்சுக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. 4-5 பேரோ 10 பேரோ ஒரு ஆளோ அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. அண்ணாமலை தனித்து தன்னுடைய முயற்சிகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்க போகிறார். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். மாற்றுவோங்கிற ஒரு கொள்கையோட இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறார். இந்த வெளியில் வந்திருக்க அவருக்கு பொதுமக்கள் ஆதரவு, பெண்களுடைய ஆதரவு, இளைஞருடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 18 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வீத லீடர் அப்படிங்கிறதுல கட்சி நிர்வாகிகள் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பொதுமக்களும் இளைஞர்களும் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. தொடங்கப்பட்டு இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு 17 லட்சம் பேர் இது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. 17,50,000 பேர் வந்திருக்காங்க. இன்னும் 2 நாள் அது 18 லட்சம் தாண்டலாம், 20 லட்சம் வரலாம். அது ஒன்றும் பெரிய அவசரமான கணக்கு கிடையாது. ஒரே நாளில் 10 லட்சங்கிறது எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்துருச்சு. எடுத்த உடனே அதை ஈஸியாக பதிய தெரிஞ்சவங்கெல்லாம் வேகமாக வந்து பதிகிறாங்க. அதில் கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவங்க லேட் ஆகுது. சில பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதன் வந்து இன்றைக்கு ஒரு 18 லட்சம் பேர் ஏறத்தாழ சேரக்கூடிய அளவுக்கு இயக்கம், இன்னும் அதிகபட்சம் இன்னொரு 30-40 லட்சம் பேர் சேர்ந்த உடனே அது ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவரே சொல்லியிருக்கிறார். அரசியல் இயக்கமாக மாறி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை சந்திக்க தான் போகிறார். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு தன்னுடைய திட்டம் என்ன, செயல் என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் மற்றவங்க செய்யாத நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்ல போகிறார். அதுக்கு நம்ம பொறுத்து இருந்து, நானும் உங்களை மாதிரி அவர் என்ன சொல்ல போகிறேன்னு நானும் பார்த்துட்ருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி முகமாக அண்ணாமலை பார்க்குறோம். ஒரு திறமையான மனிதராக அண்ணாமலை பார்க்குறோம். அந்த வெற்றி முகம் பாஜகவுக்கு இத்தனை நாளாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து வெளியில் வரும்போது தான் சார் இவ்வளோ கேள்விகள் வருது.
அங்க ஏதோ ஒரு சிக்கல்கள் இல்லை சார், இருக்கு. சிக்கல் இல்லை தான். அவர் ஓப்பனாக மேடையில் பேசிக்கார். நீங்கள் என்ன தொலைக்காட்சியெலாம் நீங்கள் பார்க்கத்தானே செய்வீங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி எனக்கு 18 மாதங்களா இந்த- நான் மன உளைச்சல் இந்த மாதிரி ஒரு தலைமை கூட்டணி கூட கருத்து வேறுபாடு இருந்தது. இல்லை, இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் நான் இருக்க விரும்பலை. இந்த கூட்டணி தான் வேணும்னு சொன்னால் நான் தொண்டனாக வெளியேறிக்கிறேன். அந்த கூட்டணிக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள தலைமையாக வச்சு நடத்துங்கன்னு ஏற்கனவே சொன்னார்ல. அதுதான் நடந்திருக்கு. அப்படி தான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு நயினார் அவர்கள் வந்தாங்க. அவர் வேலையை பார்க்குறாரு. அவர் இல்ல, இப்ப கட்சியில் அண்ணாமலை விலகால கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறாங்களே சார். அது அதை நம்ம அதான் சரியா சொல்லட்டும் சார். எடுத்துக்கலாமா? அதெல்லாம் சொல்ல வேண்டியது அவங்கவுங்க டியூட்டி சார். அவங்கவுங்க கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அவரவர்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக அவரவர்கள் சுயமாக என்ன வேணாலும் சொல்லலாம். இது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, தனி மனிதனுடைய நிலையும் கூட. என்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி நான் பேசாட்டி நான் என்ன தலைவன்? அது மாதிரி நயினார் சொல்கிறார். அதனால அது தப்பு இல்லை. அவர் சொல்கிறது அவருக்கு, நான் சொல்கிறது எனக்கு. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியில இத்தனை வருடமா நீங்க பயணித்தவர்ங்கிற முறையில நான் இதை கேட்கிறேன் சார். இது பாஜகவுக்கு எந்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது சார்? அண்ணாமலை போன்ற ஒரு முகம் பாஜக இல்ல, இப்ப வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறது பாஜகவிற்கு என்ன பின்னடைவு சார்? பாஜகவினுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு தனித்துவமான வளர்ச்சிக்கு இது ஒரு பின்னடைவாக தான் இருக்கலாம். அது இல்லைன்னு சொல்கிறவங்கள நீங்கள் கருத்தை ஏற்றுக்குங்க. இதே நயினார் அவர்கள் சொன்னாங்க, தேர்தல் முடிவு நாளைக்கு இன்னைக்கு சொன்னார். தாவேக்கா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. அப்புறம் எப்படிங்க நீங்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறீங்க? அவர் ஒரு இடத்துல கூட வரமாட்டாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் மெஜாரிட்டியை பற்றி பேசுன்னு நிருபர்கிட்ட சொன்னாங்க. ஒரு இடத்துல கூட வரமாட்டேன்னு சொன்னார் முத நாள். அடுத்த நாள் 107 இடத்துல அவங்க வர்றாங்கங்கிறது. பாஜக ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க இல்ல சார், அது எல்லா கட்சிக்கும் 169 இடத்துல இருந்து ஏடிஎம்கே கம்மியாயிருக்கு. 27 இடத்துல இருந்து பாஜக ஒரு இடத்துல வந்திருக்கு. 18 இடத்துல போட்டியிட்ட பாமக 4 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. திமுக 200 இடத்துல ஜெயிக்கும்னு சொன்னவங்க அந்த முடிவு இருந்திருக்கு. அதை பற்றி தவறு இல்லை. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். 1,72,00,000 பேர் விஜய் வேணும்னு ஓட்டு போட்டிருந்தா 3,10,00,000 பேர் விஜய் வேண்டான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ரேஷியோலாம் எப்போ வேணாலும் மாறும். இந்த மாறக்கூடிய களத்தில் அண்ணாமலை புதுசாக வந்திருக்கிறார். இவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேயில் ரொம்ப கஷ்டம். முதல்ல போன எம்எல்ஏக்களை கூட எனக்கு ஆச்சரியமாக இல்லை. அப்புறம் பார்த்தா முன்னாள் மந்திரிகள் 4 பேர் போய் நின்று 3 மணி நேரம் நின்று உள்ளே போய் புஷியானந்தை பார்த்து இணையிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்போ அந்த கட்சியில் என்ன பிடிப்பில் தான் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு புரியல. மாபெரும் அது கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. நேற்று கூட பெஞ்சமின் அவங்க அம்மாவோட தீவிர விசுவாசி, அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேட நிலைப்பாடு என்னன்னு புரியல. திமுக ஒரு வாரிசு அரசியல், குடும்ப அரசியலுங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு குடும்ப அரசியல் இருந்தால் தான் அந்த கட்சி நடந்திருக்கும் போல தெரியுது. இப்போ ஏடிஎம்கே பார்க்கும்போது இப்படி ஒரு சின்ன குழப்படி வந்திருந்தா அதுவும் எப்போவோ களைஞ்சிருப்பாங்களோ எல்லாருங்கிற நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு ஒரு தகுந்த போட்டியாளராக அண்ணாமலை வர முடியும், வரக்கூடும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் சொல்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஒரு திறனான ஒரு மேம்பட்ட அரசியலை, ஒரு நெறியான அரசியல், எடுத்துக்காட்டான அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாருங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடு இல்லை. பாஜகவுக்கு பின்னடைவு இருக்கா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி நிருபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை சார். அதே போல அண்ணாமலை மாநில தலைவராக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் 3% 14% 15% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பாஜக தலைமை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படிங்கிற சில கருத்துக்களை நிர்வாகிகள் வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அவங்க சதவீதத்தை பெருசாக நினைக்கல. உழைப்பு அவங்க மதிக்கலையா? இல்லை, அப்படி இல்லை. ஆட்சியை பெருசாக நினைச்சிருப்பாங்க. 3% அதில் நீங்கள் சொல்கிறத 3% கூட்டணி 18%, தனிப்பட்ட முறையில் 12%. அது பெருசாக தெரியல. இந்த 18%, 22% ஆகலாம், 25% ஆகலாம். ஆனால் திமுக வீழ்த்த முடியுமான்னு ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். அந்த கணக்கில் அகில இந்திய கட்சி செயல்பட்டிருக்கலாம். அது அவங்கள தவறு இல்லை. ஆனால் காலத்தின் சூழல் இன்றைக்கி விஜய் 30 வருஷமாக அரசியலுக்கு வரல. தமிழக மக்களுடைய எல்லாருடைய இதயங்கள்லையும் ஒரு பெரிய நடிகருங்கிற அடிப்படையில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். ஈவன் நம்ம கூட விஜய் படம் நிச்சயமாக போய் பார்த்துருக்கோம், குடும்பத்தோடு பார்த்துருக்கோம்.
அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறதும் ஒரு காலத்தின் கட்டாயம். இது தமிழகத்திற்கான ஒரு ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை அவர் நிச்சயம் செய்வாருங்கிறது தெரியும். இதில் கடந்த கால கணக்கு வழக்குகள், இது நட்டமா லாபமா, அவங்களுக்கு பின்னடைவா இவங்களுக்கு பின்னடைவா, ஏன் அப்போ செய்யலை, இவர் ஏன் 18 மாதம் சும்மா இருந்தார், அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தார், அப்போ பெரிய கட்சியை பகைச்சிட்டு வந்திருக்கலாமா, இவர் ஒரு வளர்த்த கட்சி அடையாளம் காட்ட, அதுக்கெல்லாம் இங்கே விளக்கமே தேவையில்லை. எதிர்காலம் என்ன? கடந்த காலம் உடைந்த மண்பானை, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலம் உடைந்த மண்பானை. புரியுது சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு புதிய முயற்சியாவே இருந்தாலும், இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய இயக்கத்தையோ ஒரு அரசியல் கட்சியோ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது பாஜக பின்புலத்துல இயங்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறதை தானே சார் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. இவங்க பாஜக இருந்து வெளில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, இருந்தாலும் அவங்க பாஜக சார்ந்துதான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அண்ணாமலை அவர்களை சொன்னாலும் பரவாயில்லைங்க. இல்ல அண்ணாமலை அவர்கள் இப்ப கட்சியா இல்ல அண்ணாமலை அவர்களை சொன்னாலும் பரவாயில்ல. திமுகவை ஏதாவது திட்டணும்னா பாஜகவின் பி டீம் திமுக அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திமுக என்ன சொல்றாங்க, பாஜகவின் பி டீம் தேவைக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏன் சப்போர்ட் பண்ண தெரியுமா, பாஜக பின்வழியில வந்து ஆட்சி பிடிச்சிரும். திருமாவளவன் என்ன சொல்றாரு, அமித்ஷா ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. இதெல்லாம் சகஜமா பேசக்கூடிய விஷயங்க. அந்த மாதிரி இன்றைக்கு அண்ணாமலையும் அதை பொருத்தி பார்க்குறாங்க. அவ்வளோதான். இவங்க எல்லாருக்கும் மத்திய அரசை கண்டு ஒரு பயம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு. அதுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகன்னா பிடிக்காதுன்னு ஒரு அந்த ஆரம்பத்திலிருந்து பாஜக வெற்றியை இன்னும் நிலைநிறுத்தலைங்கிற ஒரு காரணத்தை வச்சே இதை சொல்லியே இங்கே அரசியல் பண்ணி ரீல் ஓட்டிட்டு இருக்காங்க. அதை இப்போ அண்ணாமலைக்கும் பொருத்தி பார்க்குறாங்க. அவ்வளோதான். அண்ணாமலை தனியான இயக்கம்னு சொல்லிட்டாரு. தனித்து செயல்பட போகிறாரு. அதனுடைய லட்சியம் நோக்கம் வேறையாக இருக்கும், மண் சார்ந்து இருக்கும், பிராந்திய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும், தமிழக டெல்டா பகுதிக்கு முக்கியத்துவம் இருக்கும், காவிரி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் இருக்கும், முல்லை பெரியாருக்கு முக்கியத்துவம் இருக்கும், மீனவர்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அங்கிருந்து ஒரு குரல் கொடுக்க முடியாமல் இருந்ததோ அதையெல்லாம் இப்போ குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புள்ள இயக்கமாக அது நிச்சயமாக கொண்டு போவார். ஓகே சார். அதே போல் கல்ட் பாலிடிக்ஸ் மனநிலையிலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வரணும். ஸோ நான் ஆரம்பிச்சிருக்க இந்த இயக்கம் அவங்களுக்கு அரசியல் படுத்தி அதன் பிறகு தானே அது அரசியல் கட்சியாக மாற்றி நான் தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சமீப நாட்களில் வந்து திரைக்கவர்ச்சியினால தலைவராக வந்தவங்க, குறிப்பாக முதலமைச்சர் அவர்களை விமர்சித்து நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஸோ விஜய்க்கு போட்டியாக ஒரு புதிய கட்சி தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கட்சியோட உருவாக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா விஜய் விசஸ் அண்ணாமலை தான் இனிமே கிளம்பே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. விமர்சனங்கள்ல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஓகே, விஜய் பஸ் அண்ணாமலை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. விஜய் வெற்றி பெற்ற ஒரு தலைவராக இருந்தாலும் அவரையும் புதிய தலைவராக பார்க்குறாங்க, அண்ணாமலையும் புதிய தலைவராக பார்க்குறாங்க. ஏடிகே டிஎம்கேலாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு. அங்கே என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், வாரி சண்டை வருமா, இப்போ எடப்பாடி அவங்க இபிஎஸ் அண்ணன் தலைமையில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களே, இது என்ன ஆகும் அது என்ன ஆகும்போது அவங்க புதிய இளைஞர்கள்லாம் வரக்கூடிய இயக்கம் இது 2 இயக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, இந்த இயக்கத்தில் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டால் மட்டும் பத்தாது. ஓட்டு போட்ட பிறகு என்ன ஆகும், அந்த ஓட்டு போடுற அரசியலால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, தவறாக இருந்தால் என்னென்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயிற்சியாக அவங்களுடைய நோக்கம். இன்னும் பாருங்கள், நீங்கள் சட்டமன்றத்தை எடுத்துங்க, எத்தனை பேருக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அங்கே ஒரு மசோதா நிறைவேறினா எப்படி குக்கிராமத்தில் அது பாதிக்கப்படும்னு என்னைக்காவது அதை பற்றி நம்ம வாதிக்கிறோமா? சட்டமன்றத்தில் என்ன அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாங்க, யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், அதில் என்ன கட்டாயம் இருக்குது, சட்டப்படி யார் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, எப்படிப்பட்ட கேள்விகள் அங்கே எழுப்பலாம், சபாநாயகர் எப்படி செயல்படலாம், அவர் செயல்படுற நியாயமாக தவறா சரியா, இப்படிலாம் பகுத்து பார்த்து பேசுகிற இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், மனிதர்கள் நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, விரல் வெட்டு எண்ணிடலாம். சட்டமன்றத்தில் ஒரு நாள் எல்லாரும் வரணும்னா உத்தரப்பட வேண்டியிருக்கோம்னா இன்றைக்கி தவறாமல் எல்லாரும் வந்திருக்குன்னு அந்த அளவுக்கு இருக்குது. இதே தான் ராஜ்யசபையிலையும் பார்க்குறோம், பார்லிமெண்ட்லையும் பார்க்குறோம். சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகள் கூட சாதாரண மனிதனை, சாமானிய மனிதனை குக்கிராமம் வரைக்கும் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தணும் கூட நம்ம தெரிஞ்சிக்காம தான் சார் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறார். அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய ஒரு முடிவெடுப்பது, ஒருத்தரை வெற்றி பெற செய்வது வெறும் உணர்வுபூர்வமாக மட்டும் இல்லாமல் அவர் முற்றிலும் தெரிந்து அதை செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை விரும்புகிறார். அதைத்தான் சொல்கிறார். அதே போல் இப்போ தாவேக அரசு பொறுப்பேற்று 1 மாதங்களை நிறைவு செஞ்சுருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாத போது திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்து இன்று ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க.
இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகம் எழுப்பப்பட்டதை நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா அதிமுகல இருந்து 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு கட்சியில போய் இணைஞ்சதா இருக்கட்டும், இதெல்லாம் கடுமையா விமர்சிக்கப்பட்டது. பாஜகவை போல இவங்க செயல்படுறாங்க. மற்ற மாநிலங்கள்ல பாஜக எப்படி எம்எல்ஏக்களை தங்கள் கட்சிக்கு பிற கட்சியிலிருந்து தங்கள் கட்சிக்கு எம்எல்ஏக்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ பதவி விலக செஞ்சு, அதையே இவங்க இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நீ முதல்ல தமிழ்நாட்டை மட்டும் பேசுங்க, தமிழ்நாட்டை பற்றி பேசுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழ்நாட்டுல இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை, தப்பு இல்லை. உங்கள் மனநிலை தான் பல பேருக்கு இருக்கு. அதனால தான் பாஜக வந்துடக்கூடாது, அமித்ஷா வந்துடக்கூடாது பேசுகிறாங்கன்னு சொன்னல. இப்போ நீங்கள் உங்கள் மனநிலையும் அதான் காட்டுது. இல்லை சார், தமிழ்நாட்டில் விமர்சனங்களை பக்கத்தில் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு, பக்கத்தில் கர்நாடகத்தில் நடந்துச்சு, அதை கூட நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கலாம். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முதல்ல நடந்திருக்கு. இன்னைக்கு சட்டப்படி எல்லாமே தவறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு மனச்சாட்சி எல்லாருக்கும் இருக்கணும். முதல்ல திமுக நினச்சாங்க நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்கலாங்கிற மாதிரி. விடுதலை சிறுத்தைகள் அங்கே போனார், பேசினார், டிஸ்கஸ் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி போய் டிஸ்கஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் கூட்டணி திமுக தான், ஆனால் ஆதரவு அவருக்கு. நாங்கள் முதல்ல வெளியிருந்து ஆதரவு நாங்கள், அப்புறமேலு விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் வந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி திமுகவை மதிக்கவே இல்லை, என்னன்னு கூட கேட்கல. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியில போன இவங்க எல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில போன பிற்பாடு திமுக பாஜக கூட திரும்ப கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல இதை முடிச்சிருவோம். முதல் கேள்விக்கு அவங்க திருப்பி காங்கிரஸ் கட்சி திமுகவை மதிக்காம நேரடியாக பண்ணிட்டாங்க. அப்போ திமுக கூட்டணி இதில் கொஞ்சம் சிதைஞ்சு போச்சு. இன்னைக்கு வீரபாண்டியன் சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியே இல்லை, நாங்கள் வந்துட்டோன்னு இருக்காரு. சண்முகமும் அதே மாதிரி ஒரு கருத்துக்களை பிரதிபலிச்சுட்டே வர்றாங்க. திருமாவளவன் அவர்களும் அதே கருத்தை பிரதிபலிச்சுட்டு வர்றாங்க. முதல்ல என்ன நினச்சாங்க, திமுக நம்மளே கூட்டணி கட்சிகள் ஆதரவெல்லாம் போய் கொடுத்து அவங்கள நிலைநிறுத்தி, பாருங்கள் மாப்பிள்ளை அவர் போட்டிருக்க சட்டை என்னோட சட்டைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வருமானு எதிர்பார்த்தாங்க. பட் அந்த சூழ்நிலை இல்லாமல் காங்கிரஸ் தனியாக போய் இவங்க எல்லாரும் அங்கிட்டு குரல் கொடுக்க ஆரம்பித்த பிறகு சட்டமன்றத்திலே முதல் நாளே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கருத்துக்களை வேகமாக ஸ்பீடாக அரசுக்கு எதிராக பேச தொடங்கிட்டார். இதுதான் அந்த அரசியல் சூழல். அதே மாதிரி ஏடிஎம்கேலேயும் ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. இப்போ 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு, ஏடிஎம்கே எதிர்த்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற விஜய் அவர்கள், விஜயை எதிர்த்து விஜய் வேண்டாம் என்று சொல்லி வாக்களித்து வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஆதரவை பெறுவது மனசாட்சிப்படி நியாயமான இல்லை. சபாநாயகர் உத்தரவு அதை பற்றி கவலை இல்லை, கோர்ட்டுக்கு போனால் என்னன்னு தெரியாது. இது வேற அது வேற. இயல்பு ஒன்று இருக்குது, சட்டம் ஒன்றா இருக்குது, மக்கள் மனசு ஒன்றா இருக்குது. விஜய் வேண்டாம் என்று விஜய்க்கு ஓட்டு போடாதீர்கள் எனக்கு போடுங்கள் என்று சொல்லி வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது அது தவறா சரியா என்பதை மக்கள் மன்றம் தான் எதிர்காலத்தில் முடிவு செய்யணும். ஓகே சார், இப்போ தாவேக்காவோட நிலைப்பாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ வரவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறது, இப்போ அதிமுகவை மதவாத ஊழல் சக்திகளுக்கு எல்லாம் எங்க கட்சியில இடம் கிடையாது, நான் அவங்க கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம், இப்படி எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரைகளை நம்ம பேசுனதை பார்த்திருப்போம். இப்போ அதே அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க வரும்போது, அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பல முன்னாள் அமைச்சர்களும் இப்ப தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? யார் வந்தாலும் நாங்க அரவணைச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல செயல்படுற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல வேற எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம்? அரசியல் காரணம்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள மனசளவில் இருக்கிற ஒரு பதட்டம் காரணமாக இருக்கலாம். ஜெயிச்சிட்டோம், இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைக்கணும், இதுக்கு எல்லாரும் வரக்கூடியவங்களுடைய ஆதரவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது தானே. ஒருத்தர் பகுதியில் ஒருத்தர் வெற்றி பெறாரு. இப்போ எசக்கி சுப்பையா தென்காசியில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெறாரு. அவர் வர்றாரு, வர சொல்லுவோம். நாளைக்கு அம்பாசமுத்திரம் வெற்றிக்கு அவர் பயன்படுவார், அங்கே பஞ்சாயத்து தேர்தல் வெற்றிக்கு பயன்படுவார். இந்த மாதிரி பல்வேறு பகுதியிலிருந்து வர்றாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் வர்றாரு, கடம்பூர் ராஜு வர்றாரு, இப்படி பல முன்னாள் மந்திரிகள்லாம் வர்றாங்க. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு தர்றாங்க. பிற்காலத்தை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இன்றைக்கெல்லாம் எங்களை தேடி வாங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு உட்கார வச்சிட்ருக்காங்க. இது அவங்களுடைய சொந்த பலத்தை முழுமையாக நம்பாமல் மேற்கொண்டு இவங்களுடைய சக்தியெல்லாம் நமக்கு தேவைப்படுது நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க உள்ளளவில் இருக்கிற ஒரு பதட்டம் தான். இவ்வளோ பெரிய வெற்றியை நம்மளும் எதிர்பார்க்கல, வந்துருச்சு, இதை தக்க வைக்கிறது எப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு இதை பயன்படும். அதே போல் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் இந்த சமீபத்தில் ஏற்படக்கூடிய மின்தடை பிரச்சனை, டாஸ்மாக் விவகாரம் அப்படின்னு
பதவியேற்றதுலேருந்தே தொடர்ந்து தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனைகளையே தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு வராங்க. அதை எதிர்கொள்ற விதத்தை தாவேக்கு எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்டா அட்ரஸ் பண்றாங்களா? அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்காம திமுக இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தான் காரணம், திமுக தான் இதற்கு காரணம், போட்டியே இனிமே திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிற நிலைப்பாடையே இன்னும் கண்டினியூ பண்றது சரியான முடிவா? திமுக தாவேகா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணணும். அது புதிய இயக்கம் வந்த பிறகு முதல்ல திமுக தாவேகாவை பற்றி பேசவே இல்லை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விஜயை பற்றி பேசவே இல்லை. படிப்படியாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டாயம் வந்துச்சு. இப்போ வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் திமுக தாவேகா தான் கூட்டணி, சாரி போட்டியே, திமுக தாவேகா தான் போட்டிங்கிற நிலை இப்போ பேசுறீங்க. அதை விஜய் சொன்னார், ஆனா திமுக சொல்லல. முதல்ல விஜய் சொன்னார், திமுக சொல்ல. திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் அந்த கணக்குல போனாரு. தமிழ்நாட்டை டெல்லி அவர் கை பார்த்துருவோம்னு சும்மா இருக்க மாட்டாம தமிழ்நாடு தேர்தலுக்கு டெல்லி இழுத்துட்டு இருந்தாரு. தமிழ்நாடு வெல்லும்னாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போராட்டம்னாரு. அதெல்லாம் மக்கள் ஏத்துக்கல. விஜய் சொன்னதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சூழல்கள் போக போகத்தான் புரியுங்க. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு ஆணவ கொலை. தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணிக்கையை விட படுகொலை சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கு. அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அவர் இன்னும் சீரியஸாக அவங்க கவனிக்கணும். மின்வெட்டு பிரச்சனையில் இன்னும் கவனம் கொடுக்கணும், கூடுதல் கவனம் கொடுக்கணும். பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது, கூடுதல் கவனம் கொடுக்கணும். இதெல்லாம் மக்களுக்கான பெரிய பிரச்சனையாக மாறும். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் பேசுனீங்களோ அதைத்தான் இப்போ உதயநிதி சொல்லிட்டு இருக்காரு. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் பேசினாரோ அந்த வன்முறை சம்பவங்கள், கொலை சம்பவங்களுக்கு எதிராக அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி உதயநிதி பேசிட்டு இருக்காரு. இந்த சூழல் தொடரக்கூடாது. மக்கள் முதல்ல தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கணும்ல. அந்த அந்த பாலிடிக்ஸா அண்ணாமலை வழிகாட்டுவார். நீங்க போக பாருங்க. ஓகே சார். அதே போல சமீப நாட்களில் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் புதிய கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் தாவேகா தலைவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. அதன் பிறகு மல்லை சத்யா அவர்கள் திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு ட்ரெண்டுக்காக அண்ணாமலை அவர்களோட கட்சி இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? நான் என்ன சொல்ல புரியல. அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கலங்க. 30 இயர்ஸாக நம்மளோட இருக்கவர் தானேங்க விஜய். அவர் 2 படம் நடித்த உடனே ஆரம்பிச்சுட்டு தான் புதுசாக ஆரம்பிக்கிறா சொல்லலாம். எவ்வளோ வெற்றி படங்கள், அரசியல் இயக்கமா எவ்வளோ வெற்றி படங்களை கொடுத்து அதுக்கு ஒரு காலகட்டம் அவருக்கு தேவைப்படுதுல்ல. 50 வயசுக்கு மேலே தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம். 50 வயசுக்கு மேலே ஆரம்பித்து 2 வருஷம் கழித்து தேர்தலை போட்டிட்டு வெற்றி பெற்றுருக்குறாங்க. ஆனால் ஒரு உச்சக்கட்ட நடிகராக வளம் வர்ற வரைக்கும் அவர் காத்திருக்காரு. குழந்தைகள்லேருந்து அந்த குழந்தை படித்து பெரியாளாகி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு இளைஞராக மாறுற வரைக்கும் அவர் சினிமா நடிச்சிருக்கார். இவர் ஆரம்பத்தில் இப்போ செந்தூர பாண்டியன் படம் வரும்போது ஒரு குழந்தையா இருந்தவங்க, அந்த குழந்தை இன்றைக்கு பெரிய இளைஞராக வர்ற வரைக்கும் அவர் சினிமா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தை காலத்திலேருந்து விஜய் அங்கிள் கைதட்டினவன் இன்னைக்கு இளைஞராக இருந்து கைதட்டுற அளவுக்கு அவருடைய ரசிகராக வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி பேர் தான் தாவேகான்னு வைக்கல, பட் விஜய் மக்கள் இயக்கம்னு தொடர்ந்து நடந்துட்டு தானே இருந்துச்சு. அந்த சினிமா அட்ராக்ஷன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வேரூன்றி போயிருக்குல்ல, அதுவும் அவருக்கு பயன்பட்டுச்சு. மல்லை சத்யா நண்பர், அவர் நல்ல நண்பர், கவிஞர், எழுத்தாளர், அவர் கட்சி தொடங்கியிருக்கார். ஆனால் அதுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய இதுக்கும் எந்த தொடர்பும் இருக்கணும்னு எனக்கு தெரியல. இது வேற ஒரு அமைதி புயல் மாதிரி வருங்க. ஓகே சார். இந்த அமைதி புயல் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிற கட்சியாக இது இருக்க போகுது. புதிய கொள்கைகள், புதிய செயல் திட்டங்கள், ஒரு பாசிட்டிவ் அரசியலை நான் செஞ்சு காட்ட போகிறாரு. அதுக்காக நம்மளும் காத்திருக்கோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு ஒரு புதிய கொள்கை, ஒரு செயல் வடிவம், அதெல்லாம் அவர் கொடுப்பார். கொடுக்குற வரைக்கும் காத்திருப்போம். இல்லை, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் டிசைட் பண்ணியிருப்பாங்களா சார்? என்னென்ன கொள்கைகள், நம்ம எதை சார்ந்து தொடர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும்ல? கட்சியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடும். இப்போ வீத லீடர்ஸ்னு கேம்பெயின் தானே போயிட்டு இருக்கு. ஓகே, மெம்பர்ஷிப் கேம்பெயின் போயிட்டு இருக்கு. அதில் வீத லீடர்ஸ் என்னென்ன சமூக பொறுப்புள்ள கடமைகளை செய்யலாங்கிறத சொல்லுவார். அது அந்த அவருடைய எண்டு தான் பாலிடிக்ஸ் சார். பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாடுகள் நடத்தலாம், மாவட்ட அளவில் நடத்தலாம். அதெல்லாம் நம்ம காத்திருப்போம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்.